நமது கோவை மாநகரத்துக்கு பாரத பிரதமர் அவர்கள் இன்று வருகை தர உள்ளார்கள். நமது கொங்கு பிரதேசத்திலே நமது தமிழ்நாட்டிலே ஆன்மீகம் சம்பந்தமாகவும் ஆன்மீகம் நல்லபடியாக வளர்ச்சியாக நாட்டினுடைய நலன் கருதி ஒரு மரியாதை நிமித்தமாக நமது திருப்பூர் மாவட்டம் குடமுட்டி கல்யாண ஆதீனம் 57வது சன்னிதானம் வழங்கக்கூடிய நாம் அவர்களுக்கு ஒரு ஆசை வழங்க வேண்டும் என்பதற்காகவும் அவர்களுடைய பணி தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்பதற்காகவும் அவரை மரியாதை நிமித்தமாக அவரை சந்திக்க வந்துள்ளோம். அவருடைய பணியை சிறக்க வேண்டும். அதுபோன்று தமிழ்நாட்டிலே ஆன்மீக பணிகளும் இங்கு இருக்கக்கூடிய தொந்தரவுகள் இடையூறுகள் இதெல்லாம் நிவர்த்தியாக வேண்டும் என்பதற்காக அவருக்கு ஒரு ஆசை வழங்க வேண்டும் என்பதற்காக நாம் அவரை சந்திக்க வந்துள்ளோம். அப்படி எதுவும் கிடையாது. ஏன்னா உலக நன்மைக்காக நாம் அதுக்குண்டான பூஜைகள்லாம் பல இடங்களில் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். அது சம்பந்தமாக அவருக்கு ஒரு பிரசாதம் கொடுக்கத்தான் நம்ம இன்னைக்கு அவரை சந்திக்க வந்திருக்கோம். தேர்தலை ஆதீனங்கள் கூட்டமைப்பு எப்படி பாக்குது, அதுக்கு என்ன அறிவுரைகள் சொல்ல போறோம்? திருப்பி பிஜேபி தான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அது மக்களுடைய ஒரு அணுகுமுறையில் இருக்கு. ரெண்டாவது உலகத்தை நடத்த வேண்டும். இந்த உலக நன்மைக்காக ஆன்மீகம் தான் தழைத்து வழங்க வேண்டும். அது நமது பாரத பிரதமர் அவர்கள் அருமையாக வழங்கி வருகிறார்கள். அந்த வகையிலே அவருடைய தொண்டு சிறக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆர்வமும் ஆசையும். ஆதீனங்கள் கூட்டமைப்பு பாஜக வாக்களிக்க மக்களுக்கு கோரிக்கை வைக்கிறார். அப்படி தனிப்பட்ட முறையில் சொல்ல முடியாது. ஆனால் ஆன்மீகம் தளர்க்க அவர்களுடைய பங்கு அவசியமாக இருப்பதனாலே அவர்களுக்கு நாம் ஒரு ஆசை வழங்க வந்துள்ளோம். இந்து கோவில் நடைமுறைகள் எல்லாம் இப்ப எப்படி போயிட்டு இருக்குது? முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சிறப்பாக தான் இருக்கு. அப்பப்போ இது போல ஆதீனங்களுடைய கூட்டமைப்பு சார்பாக அவர்களிடத்துல எல்லாம் ஒரு ஆலோசனை எல்லாம் கேட்டுக்கிறாங்க. அந்த ஆதீனம் சம்பந்தப்பட்டதுன்னா அதுல அந்த குழுவிலையும் இப்ப இருக்காங்க இருந்து அதெல்லாம் ஆலோசனை வழங்கிட்டு இருக்காங்க. நாம அதுக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு திருப்தியா இருக்கு. அப்படி பழ பிரசாதம் தான் தரோம். அவங்க விபூதி பிரசாதம் தரோம். ஏன்னா மடத்துக்கு உண்டானதே விபூதி பிரசாதம் வழங்கி அவர்களுடைய பணி சிறக்கத்தான் கொடுக்கறதுக்காக நம்ம வந்திருக்கோம்.